ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்கிற குறைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்வெஸ்ட்மென்ட்லாம் போயிட்டு தாங்க ஐயா இருக்கு. நெறைய இன்வெஸ்ட்மென்ட் என்ன போடுறோமோ இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். பட் அது ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிய மாட்டேங்குது. என்னதான் தொழில் பண்றதா ஊர்ல பேச்சு. மத்தபடி ஒரு லாபம்லாம் ஒண்ணும் இல்ல. லாபம்லாம் பார்த்து பல மாதங்கள் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னா விரயம் பக்கம் தான் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு வாங்க போனா அது 2ஆ வாங்குற மாரி ஆயிருது. நல்லா இருக்கிற ஒரு மிஷின் டக்குன்னு கோளாறு ஆயிருது. நல்லா வச்சுக்கிட்டு இருந்த நேத்து வரைக்கும் நல்லா இருந்தது. திடீர்னு காலையில பார்த்தா ஓட மாட்டேங்குது. அதாவது பார்ட்ஸ் போயிருது. அந்த மாரி விஷயம் சொல்றாங்க. செலவுகள் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம கடன் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குதுங்கய்யா? இதுக்கு தீர்வு என்னங்கய்யா? நல்ல கேள்வி. அதாவது இப்ப ராகுனாலே பிரம்மாண்டம். ம், நமக்கு 12ஆம் இடத்துல மூலதனம்ங்கிற இடத்துல ராகுவும், குருவும் நட்சத்திரமா இருக்காங்க. ம், 12ஆம் இடத்துல கும்பராசியில பூரட்டாதி இருக்கு, சதயம் இருக்கு. இப்ப இந்த 2 பேருமே கெட்ட ஸ்தானத்துல இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 12ல ம்ஹ்ம், ராகு இருக்காரு, 4ல குரு இருக்காரு. இந்த ராகுவும் குருவும் நட்சத்திரத்துல தான் இந்த 2 பேரும் மாறி மாறி பயணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மூலதனம் போட போட போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். மெயினான பிரச்சனை. சரி, இப்ப ஒருத்தர் ஜாதகத்துல மூலதனம் போட்டு அது லாஸ் ஆகாம எப்படி கையில அது சேமிப்பா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு என்ன பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கும். ம், இப்ப மூலதனம் போடுறது ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறது 2ஆம் பாவ தொடர்பு இருந்தா தான் வரும். ம், அப்படி இல்லாமல் போனால் 12 மட்டும் இயங்கிக்கிட்டே இருந்தா போட போட போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இப்ப கோச்சாரம் பலவீனமா தான் இருக்கு. ஆனா இவங்க ஜனன ஜாதகத்துல 12ஆம் பாவம் 8ஓட தொடர்பு கொண்டிருந்தால் 8ங்கிறது நஷ்டம், 12ங்கிறது மூலதனம். இந்த 12 8ஓட தொடர்பு கொண்டிருந்தால் இவங்க போடுற மூலதனம் எல்லாம் நஷ்டமாயிரும்னு அர்த்தம். ம், ம், அதே ம், 2ஆம் இடத்தில் 10ஆம் இடத்திலையும் தொடர்பு வச்சிருந்தால் மூலதனம் சேமிப்பாக மாறும்ன்ற அர்த்தம். அந்த ம், கொடுப்பினையும் தொழில் கொடுப்பினையும் முதல்ல இவங்க பார்த்துக்கணும். ம், அதை பார்த்துக்கிட்ட பிறகு இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இப்ப கோச்சாரம் பலவீனமா தான் இருக்கு. 12ல ராகுவும் 4ல குருவும் கிட்டத்தட்ட இப்பதான் வந்திருக்காங்க. இவங்க தான் அதிகமான செலவுகளை இழுத்து விடுறாங்க. சிறப்பு, அப்ப சிறப்புங்கய்யா. ஒருவேளை இவங்க ஜாதகத்துல ராகு திசா புத்தி, குரு திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் இவங்களுக்கு வழிகாட்டணும். அப்ப ம், இந்த 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் கேது சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் வழிகாட்டணும். அதுக்கு கேது இப்ப சப்போர்ட்டிவா வந்திருக்காரு. ம், அதே மாதிரி சுக்கிரன் மாதக்கோளு. இவங்க ம், ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கிற நிலையையும் பார்த்துக்கணும். ம், அதனால யாருக்கெல்லாம் சுக்கிர திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா அந்த மூலதனம் பணமா திரும்ப வந்துரும். அதுக்கு இவங்க இயக்க வேண்டிய குறியீடுகள் என்னன்னா அசுவினி பரணி, அதே மாதிரி மகம், பூரம், மூலம், பூராடம் இந்த 6 நட்சத்திர குறியீடுகளை இவங்க இயக்கணும். அப்படி சிறப்பு. இயக்குனாங்கன்னா பணவரவு சிறப்பாக இருக்கும். அசுவினிக்கு குதிரை தலையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அசுவினிக்கு சரஸ்வதி தேவி, எட்டி மரம் இதையெல்லாம் பயன்படுத்தலாம். பரணிக்கு துர்க்கை வழிபாடு. பரணிக்கு யானை ஆண் யானையினுடைய படம் வச்சுக்கலாம். அதே போல அடுப்பு வடிவமை யூஸ் பண்ணலாம். நெல்லி மரம் வச்சுக்கலாம். பூரத்துக்கு பலா மரம் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் மவுஸ் தான் எலி. எலியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூராடத்துக்கு வஞ்சி மரம், குரங்கு. குரங்குக்கு உணவு கொடுக்கறது. இது மாதிரி குரங்கு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது அல்லது குரங்கு பிக்சரை வச்சுக்கிறது. இந்த மாதிரி குறியீடுகளை இவங்க இயக்க இயக்க நல்லா இருக்கும். இந்த கேது சுக்கிரன் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு அந்த நட்சத்திரங்கள் கேதுனுடைய நட்சத்திரத்துல கணபதிக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல மகாலட்சுமிக்கும் பிரேயர் பண்ணி வழிபாடு பண்ணி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணி வர வர இவங்களுக்கு அந்த மூலதனம் சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுனுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கிற தசாபுத்தி அந்தரம் வந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பா அந்த பணம் ரிட்டர்ன் வந்துடும். சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் டீகோட் பண்ணிட்டீங்க. இதுல என்னன்னா, இன்னொரு சைடு பார்க்கலாங்க. இன்னொரு சைடு என்னன்னா, இப்ப தொழிலுக்கு சொல்லிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா, சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். நான் ஒரே தரத்துல தான் இருக்கேன். ஒரே கேட்டகரி தான் வச்சுக்கிறாங்க. சூப்பர்வைசர் ஆக முடியல.
இனி ஒரு ஜெனரல்லே இருக்கேன். இனி சில பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆக முடியல. ஒரு பதவி உயர்வு கிடைக்கலான்னு இருக்காங்க. இன்னொரு சரதனம் பார்த்தீங்கன்னா, அது இன்கிரிமெண்ட் இல்லைங்கய்யா. நான் எப்போ வேலைக்கு வந்தேனோ ஒரு 5000, 10,000 அது 5000 5000 ரூபாய்க்கு தான் 1000 இன்கிரிமெண்ட். எனக்கு புதுசா வரவங்களுக்குலாம் நல்ல சம்பளம் இருக்கு. நல்ல ஸ்கோப் இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்கோப் இல்லாம இருக்கேன். இப்போ இந்த நிலைமையில வந்து நான் ஆபீஸ் எல்லாம் மாறலாமா? இதே கேட்டகரியில எனக்கு பிளேஸ்மெண்ட் வருது. இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணலாமா? பாவங்கள் தான் முக்கியம்ங்கிறது நம்ம திரும்ப திரும்ப ஜோதிடத்துல வலியுறுத்துறோம். ஏன்னா ம். பல கோடி பேர் ஒரு லக்னத்துல இருக்கிற இடத்துல பொத்தம்பொதுவா எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட் வேலைக்கு வந்து நல்லது பண்றதுக்குங்கிறது கிடையாது. ம். ம். பாவங்கள் அவங்கவங்க ஜாதகத்துல பாவங்கள் எப்படி இயங்குதுங்கிறத வச்சுதான் நம்ம இதுக்கு தீர்வு காண முடியும். இப்ப 10ஆம் பாவத்துல வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா தான் இவங்களுக்கு ப்ரொமோஷன் வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். இப்ப இதுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்த கிரகங்களாவது திசை நடத்தணும். அப்படி நடந்தா இவங்களுக்கு கிடைக்கும். ஏன் கிடைக்காம போகுது அப்படின்னா ராகுவோ குருவோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ராகுனுடைய குருனுடைய திசாபுத்திகள் அந்தரங்கள் எப்ப மாறுதுங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். கண்டிப்பா இவங்களுக்கு வேறு வேலை மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து 3ஆம் இடம் 9ஆம் இடம் வேலை மாற்றத்தை குறிக்கிற ஸ்தானம். அப்ப இப்ப வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கேதுனுடைய வீட்டுக்கே வந்துட்டாரு. மக நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே கேது வந்துட்டார். ம். ம். அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஒரு அமைப்புல வந்து இவங்க முயற்சி செய்யலாம். ஆனா ஜாதகத்துல 6ஆம் பாவ புள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அது கேதுவாவோ சுக்கிரனாவோ இருக்கும். அது வந்து 3ஆம் பாவ தொடர்பு பெற்றிருக்கான்னு பார்க்கணும். ம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த நட்சத்திர தொடர்பு பெற்றிருந்து அந்த திசாபுத்திகள் வரும்போது இவங்களுக்கு மாற்றத்தை வாங்கி கொடுக்கும். ஆனா ட்ரை பண்றது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயே செட்டில் ஆன மாதிரி இருக்கிறோங்கிறதுக்கு மீன லக்னத்துக்கு காரணமே இந்த 4-12ல இருக்கிற குரு ராகு தான். ம். இப்ப ஏற்கனவே 3ல குரு இருந்த போது கூட மாறி இருப்பாங்க. ம். இப்ப வந்து 4ல போய் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்ததுனால மாறுறதுக்கு வழி இல்லாம சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிட்டே இருக்கு. ம். 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 அதனால இவங்க ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது எந்த திசாபுத்தி அந்தரத்துல ட்ரை பண்ணலாம், அதற்கு என்னென்ன குறியீடுகள்ங்கிறதெல்லாம் அவங்க ஜாதக புள்ளி கணக்குல எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவா இவங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க நார்மலா இருக்கும்போது நெறைய விஷயங்கள் சிந்திக்கிறோம். இப்ப தொழில் பண்றது, இப்ப வீட்ல இருக்கிறவங்க, இல்ல உறவினர்கள் வந்து சொல்றாங்க, "என்னப்பா நீ அப்படியே இருக்க? ஒரு மாற்றம் இல்லையே. கூட இருக்கிறவங்க நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வீடு கட்டிட்டாங்க. வசதி வாய்ப்புலாம் வந்துருச்சு. இன்னும் ஒரு தரம் அப்படியே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நிறைய தனிமையில் இருக்கும்போது நிறைய யோசனை வரும். ஒருவேளை ஃபாரின் இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய் கிபாய் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல வந்துட்டு அந்த மாதிரி அப்ராட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஐயா? கோச்சார் ரீதியா? ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ம். ராகு திசை அல்லது ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கிறவங்க தாராளமா அதை ட்ரை பண்ணலாம். ஆனா குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு 50% சான்ஸ் கம்மி. ம். ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 4ஆம் இடத்துல குரு வந்து இருக்கிற இடத்துல வந்து ரிலீவ் பண்ணி விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ம். பிரச்சனை இருக்கு. பட் ராகு குரு வந்து இப்ப நட்சத்திர பரிவர்த்தனை போயிட்டு இருக்கனால இப்ப தாராளமா ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நிச்சயமா வெளிநாட்டுக்கு வந்து உதவி பண்றதுக்கு ராகு நல்லா இருக்காரு. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் விரய ராகு கெடுதல். ம். அதே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு 12ல இருக்கிற ராகு நன்மை. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இந்த காலத்துல கம்மியாகுமா? இல்ல கம்மியா இருக்க ஏதாவது உங்க கைவசத்துல குறியீடுகள் எதாவது இருக்கா? நட்சத்திர குறியீடுகள். அது இருந்தா நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. நிச்சயமா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் 2 பேருக்கும் அந்யோன்யம் நல்லா இருக்கும். 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் 7க்கு சப்போர்ட் பண்ற ஸ்தானம். அந்த பாவங்கள் தொடர்பு இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க வந்து 5ஆம் பாவம் சனியினுடைய நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம் இதையெல்லாம் இவங்க இயக்கணும். ம். அதாவது இப்ப குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புனர்பூசம், குருவை கூட ஒரு 10% தான். சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ம். இந்த பூசம் என்பது குறியீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டுக்கு வந்து இறை கொடுக்கறது. ம். அதே மாதிரி அரச மரம் போய் வணங்குறது. அரச மரத்துக்கிட்ட ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் வணங்குறது. அதே போல உங்களுக்கு அனுஷம் அப்படிங்கிறது வந்து மகிழ மரம். அனுஷம்ங்கிறது வந்து நமக்கு வாயு பகவானை இயக்கிறது அல்லது ம். லட்சுமி வழிபாடு.
அதே மாதிரி உத்திரட்டாதியில வந்து காமதேனு அல்லது ம். பசுமாடு போய் நாம வந்து வணங்குறது. ஸோ இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வர வர அந்யோன்யம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஏன் 7ஆம் பாவத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியனோ, சந்திரனோ, செவ்வாயோ இந்த 6ஆம் பாவத்தோடையும் 12ஆம் பாவத்தோடும் தொடர்பு கொண்டதுனால தான் கருத்து வேறுபாடுகள் வருது. அப்ப அதுக்கு வந்து நம்ம இந்த 5ஆம் பாவ புள்ளிய கண்டுபிடிச்சு இயக்கணும். இப்ப நம்ம 3 நட்சத்திரம் இருக்கு 7ஆம் பாவத்துல. இவங்க ம். எந்த நட்சத்திர புள்ளியில லக்னம் அமைஞ்சிருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அத செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ம். எடுத்து இந்த குறியீடுகள இயக்கலாம். காமனா நான் சொல்லியிருக்கிற விஷயம், இந்த சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், இந்த குறியீடுகளை இயக்குனா போதும். வழிபாடுகள் வந்து பள்ளிகொண்ட பெருமாள், ஆஞ்சநேயர், முனீஸ்வரர் இது மாரி தெய்வங்களை வழிபட்டாலே திருமணத்துல சுணக்கம் தீர்ந்துரும், பிரச்சனை தீர்ந்துரும். இப்ப வந்து பிரிஞ்சு போய் வேலை பார்க்குறாங்கன்னா, அது ஒரு பரிகாரம் ஆயிரும். இப்ப நீங்க கேட்டீங்க ம். வெளிநாட்டுக்கு போறாங்களான்ட்டு. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்கன்னா, அது கொஞ்சம் இந்த நேரத்துல பிரிஞ்ச மாரி ஒரு காம்பன்சேட் பண்ணிரும். ம். அதே இப்ப வந்து இங்கேயே உள்ளூர்லயே இருந்துகிட்டு இருக்கும்போது, அதனுடைய இது வந்து சிக்கலாகுது. அப்ப கொஞ்சம் இடமாற்றி பண்றதும் ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்கய்யா. கிட்டத்தட்ட மீன லக்னத்துல விஷயங்கள், டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. மேஜரா சொல்லணும்னா, அந்த குறியீடுகள் சொல்றது ரொம்ப உதவிகரமா இருந்துச்சுங்கய்யா. அடுத்தடுத்த காணொளில சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. வணக்கம்.